நண்பா இது உங்களுக்கு தான். நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலாக இருக்கணுமா அப்படின்னா இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு உங்களுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சைஸ் என்னன்னு சொல்லி தெரியாமல் ஏதாவது ஒரு சைஸில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர் டூ, ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து செலக்டே பண்ணணும். ஆப்ஷனுக்காக எடுக்கக்கூடாது. அது இல்லை இதையாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் செலக்டே பண்ணாதீங்க. நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா உங்களுடைய நண்பன் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது டைலராக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட். சில டைம் வந்து நமக்கு சைஸ் வந்து செட் ஆகாது. அதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி போடும்போது தான் அந்த லுக்கே வந்து நமக்கு கிடைக்கும். நம்பர் ஃபோர், உங்களுக்கு சூட் ஆகிற கலர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு சில பேருக்கு ஒரு சில கலர் வந்து மேட்ச் ஆகாது. அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். நம்பர் ஃபிஃப்த் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்சசரிஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஸ்மார்ட் லுக்கே கிடைக்கும். வாட்ச், கையில் பிரேஸ்லெட் இல்லைனா கழுத்தில் செயின் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மேன்லி லுக், ஒரு ஸ்மார்ட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ட்ரெஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸும் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.